ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்ப்ல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் இருக்குது அதில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். என்னென்ன கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை வச்சு எப்படி நம்ம காய் நகர்த்தலாம், எப்படி வந்துட்டு மூவ் பண்ணலாம். லைக் வந்து எனக்கு ரீடிங் ஃப்ளோ இல்லை அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த கீவேர்ட்ஸை வச்சு அதை தூக்கிடலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு லிட்டரலாக வந்துட்டு ஒரு 10-15 வேர்ட்ஸ் பார்த்தோம். 10-15 வேர்ட்ஸை வச்சு நம்ம தூக்கிடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வாக இருக்கணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், ஆனால் இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், என்கொயரி பண்ணணும், அதே மாதிரி அட்டாக் பண்ணுறது, கில் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட் இஸ் வாட் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு லிட்டரலாக வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும், ஒரு இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நான் கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்னென்ன அது வேர்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே அதோட எப்படி சொல்கிறது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதோட வெக்காப் அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் எப்படிப்பட்ட கொஷின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து போகலாம், சரிங்களா? இந்த கொஷின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையா ரீட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல அத்தாரிட்டி நம்ம தான் சொல்லணும், சரியா? கொஸ்டின்ஸ் பாருங்க. வித் சினிமா ஹால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் க்ளோஸ்டு இன் த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியை கூட வச்சுக்கோங்க, சரியா? ஃபார் நியர்லி 4 months நவ், இப்போ வரையும். அதுக்கப்புறம் த ப்ரெஷர் இஸ் growing on the government from the entertainment industries and mall owners to consider reopen the theaters. உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு? அதாவது ஒரு 4 மாசமா வந்துட்டு சினிமா ஹால்ஸு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரி பண்ணிட்டு ப்ரெஷர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா? எந்த இண்டஸ்ட்ரினா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸும் அப்புறம் ஹால் ஓனர்ஸும், அதாவது இந்த தேட்டர் ஓனர்ஸ், அவங்க எல்லாருமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரீஓப்பன் பண்ணுங்க. கன்சிடர் ஓப்பனிங் ஃபார் த தேட்டர், ஓகேங்களா? கன்சிடர் ஓப்பனிங் ஃபார் த தேட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கோவிட்ல இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த கோவிட் வச்சு தான் அந்த கதை இருக்கு. ஸோ இந்த கதையில் என்னன்னா லைக் வந்துட்டு மால்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 4 மாசமா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கவங்க, தேட்டர் வச்சிருக்கவங்களுக்குலாம் பாதிப்பாகும். ஏன்னா அவங்க வந்து படத்தை எடுத்திருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பணம் வந்துட்டு போட்ட பணத்தை எடுக்கணும்ல, அதுக்கு தேட்டர்ஸ் ஓப்பன்ல இருந்தால் மக்கள் வருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சரியா? இங்கே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தியேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ஷுட் பி அலோடு டு ரீஓப்பன் பட் ஒன்லி ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிஞ்சன்ட். அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ஸ்ட்ரிக்ட்டுங்க, சரியா? ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் சேஃப்டி நார்ம்ஸ் இன்க்ளூடிங் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் சீட்டிங் பிளான்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கோவிட் அப்போ மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்போது ஒரு செட்டைன் நார்ம்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்ட உட்காரக்கூடாது, ஒரு ஆள் ஒரு சீட்டில் உட்காரணும், இன்னொருத்தர் எம்டியா இருக்கணும், அதுக்கப்புறம் இங்கே உட்காரணும், அதுக்கப்புறம் மாஸ்க்லாம் போட்டு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் கொண்டு வரணும்னா, ஆல்ரெடி நீங்கள் நம்ம இந்த பீரியட் இந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்திருப்போம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரீட் பண்ணும்போதும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்காக தான் நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரும், சரியா? அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளே தெரியும், நம்மளுக்கே ஃபீல் பண்ணி தான் வந்திருக்கோம், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு டெஃபினட்டாக கரெக்ட். ஏன்னா ஒரு மெஷர்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, ஷுட் பி அலோடு டி ஓப்பன் பட் ஒன்லி த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் மெஷர்மெண்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சோஷியல் டிஸ்டன்ஸோட வந்துட்டு மூவிஸை தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் கேன் லுக் அட் த செலக்டிவ் ரீஓப்பனிங் பிளான்ஸ் அலோவிங் தேட்டர் இன் லீஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறாங்க டு ரீஓப்பன். அதாவது கன்சிடர் என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட் கேன் லுக் அட் த செலக்டிவ் ரீஓப்பனிங் அப்படின்னா இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, சேலம், நாமக்கல் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரூர், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது செட்டைன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது கோவிட்டோட ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும், பதிவாகிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களா, அந்த சைடில் இருக்க தேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். அலோவிங் தேட்டர் இந்த லீஸ்ட் அஃபெக்டட் district towns to reopen while continue the cinema
ஹால். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்த வரையுமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே புரிஞ்சிருச்சு, ரீஓப்பன் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் இங்கிருந்து படிங்களேன், while continue the cinema hall lockdown in severe affected area. இதுக்கு முன்னாடி வரையும் கதை வேறங்க. இதுக்கப்புறம் whileக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்றாங்க. என்ன கண்டினியூ பண்ண சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் சிவியரான அஃபெக்டட் ரீஜியன்ஸ்ல நீங்க அந்த சினிமா ஹால்ல லாக்டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இந்த இடத்துல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம தான் சொல்றது. ஸோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். சரியா? அடுத்து போவோமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஈஸி தான், கொஞ்சம் வாட்சி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யூஎஸ் வச்சு பேசியிருக்காங்க, இந்தியா வச்சு பேசியிருக்காங்க, டிஜிசிஏ வச்சு பேசியிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டா அதோட இது மீனிங் என்ன, இதுக்கான மீனிங்லாம் என்னன்னு அப்பெல்லாம் போக தேவையில்ல. நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு வேர்டே புரியலனாலுமே அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுங்கிறத வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த வேர்டுக்கான மீனிங் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பராகவே சீக்கிரமா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து இடியம்ஸ் வச்சுலாம் வரும், இடியம்லாம் உள்ள மாட்டிக்கும். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின், அதாவது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் த கிரவுண்ட் அதெல்லாம் பார்த்தோம், அது ஒரு இடியம். அது மாதிரி எங்கெங்க இடியம்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா சார்ட் அவுட் பண்ணிடலாம் சீக்கிரமா. சரி, இங்க வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. The US Federal Aviation Administration has notified the Indian Aviation Watchdog CGA. வாட்ச்டாக்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மானிட்டர் பண்றவங்க தான் வாட்ச்டாக். சரியா? அவங்க யாருன்னா டிஜிசிஏ. ஓகேவா? என்ன நோட்டிஃபை பண்றாங்கன்னா, ஆஃப் an emergency airworthiness டைரக்டிவ். ஓகேங்களா? ஏர்வொர்த்தினஸ் டைரக்டிவ்னு சொல்றாங்க, அதுதான் டிஏ. இஷ்யூடு வித் ரெஸ்பெக்ட் டு போயிங் 737 ஏர்கிராஃப்ட். அதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. எதுல இஷ்யூ இருக்குன்னா போயிங் 737ல எமர்ஜென்சி ஏர்வொர்த்தினஸ் டைரக்டிவ்ல வந்துட்டு ஏர்வொர்த்தினஸ் டைரக்டிவ் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. யார் வந்து சொல்றாங்கன்னா யூஎஸ் வந்து சொல்றாங்க இந்தியாவுக்கு, அது நோட்டிஃபை பண்றாங்க. அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கரெக்டா தப்பாங்கிறத நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. சரியா? என்ன சொல்றாங்கன்னா, டிஜிசிஏ ஷுட் இமீடியட்லி இன்ஸ்ட்ரக்ட் ஆல் இந்தியன் ஏவியேஷன் கம்பெனி வித் போயிங் 737 இன் தேர் ஃபிளீட். இந்த ஃபிளீட்னா என்ன? குரூப். ஃபிளீட்னா மீனிங் என்னன்னா குரூப். ஃபிளீட்டோட மீனிங் குரூப். ஓகேங்களா? இன் தேர் குரூப் டு கண்டக்ட் டீடைல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தேர் பிளேன்ஸ். சரிங்களா? என்ன இங்க இடத்துல நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அதாவது இது கரெக்ட் தப்புங்கிறத நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும் இந்த இடத்துல. அதாவது எங்க என்னன்னா டிஜிசி வந்து என்ன பண்ணணும்னா இமிடியேட்டா வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஆல் இந்தியன் ஏவியேஷன் கம்பெனி வித் த போயிங் 73 அந்த மாடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடல். சரியா? அதாவது ஒரு வண்டியை சொல்லல, ஒரு ஃபிளைட்டை சொல்ல, அதோட மாடல் தான் வந்துட்டு போயிங் 737. இந்த குரூப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டக்ட் த டீடைல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த பிளைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறது இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, டிஜிசிஏ ஷுட் ஆர்டர் இம்மீடியட் கிரவுண்டிங் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஆஃப் ஆல் போயிங் 737 ஏர்கிராஃப்ட் இன் இந்தியா அண்ட் கண்டக்டட் இட் ஓன் என்கொயரி. அதாவது இந்த இடத்துல என்கொயரின்னு சொல்றாங்களே, கரெக்ட் தானே? அப்படின்னா இம்மிடியட்டா வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுல டிராவல் பண்ற பீப்புள் பாதிப்பாங்கல்ல, பாதிக்கு ஏற்படும்ல. அதாவது அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா அந்த பீப்புளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகக்கூடாது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறப்போ இது வராது. சரியா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா ஒன்லி ஒன் ஃபாலோ. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம்ல, இதுக்கு என்னது? ஓகே, போத் 1 and 2. ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒரு ஏவியேஷன் கதை. சரியா? இது அவ்வளோதான். அடுத்து போகுமா? அடுத்து வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான மீனிங் வந்து எழுதியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாசிங்க. சரியா? பாப்போமா? சரி. எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா ஒரு பேரியர். சரியா? ஒரு தடை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அன்பிளான்டு எம்பேங்க்மெண்ட் ஆன் போத் சைட் ஆஃப் த பிரம்மபுத்திரா which have hampered அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளோ வந்து கம்மியாகுற மாதிரி தான் மீனிங். எது ஃப்ளோ கம்மியாகுதுன்னா அதாவது அதுக்கான மீனிங் வந்து ஸ்லோ டவுன் தான். சரியா? which have hampered the river natural flow. சரியா? இந்த நேச்சுரல் ஃப்ளோவோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுது. எது கம்மி பண்ணுதுன்னா இந்த பேரியர் வந்துட்டு கம்மி பண்ணுது, அப்படிதான் மீனிங். அது யார் வந்துட்டு பிளேம் பண்றாங்க அப்படின்னா ஆர் பிளேம்டு பை எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? as being a major
ஃபேக்டர் பிஹைண்ட் த ஆனுவல் டெவஸ்டேஷன். ஓகேங்களா, டெவஸ்டேஷன் ஆஃப் த ஃப்ளட் இன் அசாம். அதாவது அந்த ஆண்டுக்கு வந்து ஏற்படுற அந்த ஃப்ளட், உங்களுக்கு புரியுதா? அந்த ஃப்ளட்டு அசாமில் வந்துட்டு ஃப்ளட்டு ஏற்படுது. ஸோ அதுக்கான மேஜர் ரீசன் என்னவாக இருக்கும்னா, அன்பிளான்டு பேரியர் வச்சுருக்காங்க சைடில் வந்துட்டு, பிரம்மபுத்திராவுக்கு சைடில் வந்துட்டு அந்த பேரியர் வச்சதுனால ஃப்ளோ வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி யார் வந்து ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸும் சொல்கிறாங்க. இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் டெமாலிஷ் பண்ண சொல்கிறாங்க, இடிச்சு தள்ளிடுங்க ஆல் எம்பேங்க்மெண்ட் இமிடியட்லி. அதாவது ஒரு விஷயத்தை வந்து எதையுமே விசாரிக்காம, எதுவுமே வந்து அதை என்கொயரி பண்ணாமல் டைரெக்டாக ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு நம்ம எதாவது சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்போ இது தவறு. சரியா? செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? த ஸ்டேட் கவர்மெண்ட் should conduct the detailed investigation of the role played by the embankment. Role played by the embankment in the flooding of Brahmaputra and take action accordingly. அதாவது இங்கே ஃப்ளட்டு வந்துட்டு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது ரோல் பிளேடு பை எதுங்க? எம்பேங்க்மெண்ட். ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்துட்டு டீட்டெயிலாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறது அதுக்கப்புறமேல் தான் டேக் ஆக்ஷன் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் அந்த ஆக்ஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது இது கரெக்டாக அப்படின்னா டெஃபினட்டாக கரெக்ட். சரியா? உங்களுக்கு புரியுதா? இமிடியேட்டாக எந்த விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறதான கீவேர்ட். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னால, இமிடியேட்டாக ஒரு விஷயத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா கரெக்டானு சொல்லும்போது அது தப்பு அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். சரியா? சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றியாச்சு. த ஜே லீக் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஐபிஎல் வச்சாச்சு, ஏன்னா டக்குன்னு புரியறதுக்காக. அப்புறம் நகோயா அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பதிலாகும், அதாவது நகோயா கிராம்பஸ் அதுக்கு பதிலாக சிஎஸ்கேவும், அதுக்கப்புறம் சான்ஃப்ரீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸும் வச்சாச்சு. சரியா? இப்போ நீங்கள் படிச்சு பாருங்க. 2 players அண்டு கோச்சிங் ஸ்டாஃப் மெம்பர் ஆஃப் ஐபிஎல் சைட், எதோட சைட்னா சிஎஸ்கேவோட சைட்ஸ். ஓகேங்களா? ஹேவிங் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் COVID-19 ஹெட் ஆஃப் தேர் மேட்ச் அகெயின்ஸ்ட் த மும்பை இந்தியன்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த வேர்டு வந்து கொஞ்சம் விளங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு சென்டென்ஸே புரியாமல் போயிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே புரியல அப்படின்னா, எக்ஸாம் டைமில் வந்துட்டு இந்த ஐபிஎல் லீகு ஏதோ ஒரு லீகை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரீசெண்டாக வந்துட்டு தெரிஞ்ச ஒரு லீகை வச்சு நம்ம அதை வாசித்து பார்க்கணும். சரியா? டெஃபினட்டாக ஐபிஎல் இருந்தாலும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கிரிக்கெட் தெரியாதவங்க தயவு செய்து கொஞ்சமாக அந்த கிரிக்கெட் நியூஸஸ்லாம் பாருங்கள். டெஃபினட்டாக கிரிக்கெட்டில் வந்து நியூஸஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டெஃபினட்டாக வந்துட்டு கிரிக்கெட்டை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த நியூஸை வந்து டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம், 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, கோச் ஸ்டாஃப் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மேட்சுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்கு. சரிங்களா? டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. அது மேட்சுக்கு முன்னாடி, மும்பை மேட்சுக்கு, அதாவது அகெயின்ஸ்ட் த ஹெட் ஆஃப் த மேட்ச்னா மேட்சுக்கு முன்னாடி. சரியா? எகெயின்ஸ்ட் யார் கூடனா மும்பை இந்தியன்ஸோட. சரிங்களா? இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அது கரெக்டாக தப்பான்னு நம்ம சொல்லணும். சரியா? த மேட்ச் வுட் பி கேன்சல்டு அண்ட் ஆல் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் தி சிஎஸ்கேவா. சரியா? ஷுட் அண்டர்கோ டெஸ்டிங் அண்ட் ஐசோலேஷன் அப்படிங்கிறது கரெக்டா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, மேட்ச் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, மேட்சை கேன்சல் பண்ணி எல்லா பிளேயர்ஸையுமே எல்லா ஸ்டாஃபையும் வந்துட்டு ஐசோலேஷனை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் டெஃபினட்டா ஒரு டீமுக்கு நடந்தது. ஸோ அது மாதிரி அந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, மேட்சை வந்து கால் ஆஃப் பண்ணாங்க. ஸோ மேட்சை கால் ஆஃப் பண்ணி அதை வந்து டிவைடட் பை, அதாவது இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்னு தந்தாங்க. ஸோ அப்படிங்கிறதுல கரெக்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் கரெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். த லீக் ஷுட் பி சஸ்பெண்டட் இமிடியட்லி. இதனால வந்துட்டு அந்த லீகையே வந்துட்டு இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக. மற்ற பிளேயர்ஸ்லாம் பாதிப்பாங்கல்ல, அதை நம்பி ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, என்னென்னமோ எல்லாமே பாதிப்பாகும். அப்படிங்கிறது இந்த இடத்துல இது தவறு. சரியா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு 2 பிளேயருக்கும் ஒரு கோச்சுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவங்க ப்ராக்டிஸ் செஷன் அப்போ கூட தான் இருந்திருப்பாங்க, ஒட்டுக்காக தான் சாப்பிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஈவெண்ட் மீட்டிங்ஸ் எதாவது நடக்கும்போது ஒட்டுக்காக தான் இருந்திருப்பாங்க. டெஃபினட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, அந்த மேட்சை வந்து கால்டு, அதான் என்ன சொல்றாங்க, அந்த மேட்ச் வுட் பி கேன்சல்டு அண்ட் ஆல் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் சிஎஸ்கே ஷுட் அண்டர்கோ டெஸ்டிங் அண்ட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இது கரெக்டு. சரியா? விளங்குதா உங்களுக்கு? அடுத்து போவோமா? ஓகே. இந்த இடத்துலயும் நான் மீனிங் எழுதியிருக்கேன், ஒரு ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா?
சரி பார்ப்போமா. தி சர்பர்ப். சர்பர்ப்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அர்பனுக்கும் ரூரலுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேட், அதாவது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லவில்லை, அதாவது அர்பனாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு, ரூரலாகவும் கலந்த கலவையாக இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு நகராட்சின்னு சொல்லலாமா. நகராட்சி மாநகராட்சின்னு எல்லாமே இருக்கும். நகராட்சி அது மாதிரி வந்து பேரூராட்சி அந்த மாதிரிலாம் இருக்க ஏரியா எப்படி இருக்குன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையாவும் இருக்கும். சிட்டி மாதிரியும் தெரியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெரு தள்ளி போனீங்கன்னா ஃபுல்லாகவே வில்லேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாமா. இதுதான் அதுக்கான மீனிங். சரியா. சர்பர்ப் ஆஃப் பர்ஷாட் ஓகேங்களா has now turned out to be a major headache for Bengal administration with rampant flouting. அப்படின்னா இதுக்கான மீனிங் எழுதியிருக்கேன் பாருங்க. அதாவது ஃபவுட்டிங் அப்படிங்கிறது என்ன மீனிங் என்னன்னா டிஸ்ஒபே பண்றது, ராம்பேட் அப்படின்னா அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது. ஓகேவா. ஆஃப் ரூல்ஸ் லீடிங் டு ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் தி பேண்டமிக். அதாவது இப்போ ஒரு ஊர் வச்சுக்கோங்களேன், இப்போ சர்பர்பன் வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து எங்க ஊர் கூட வச்சுக்கோங்க, ராசிபுரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா. டக்குன்னு அந்த வேர்டு வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் இருக்கனால நம்ம அதை மாற்றிக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ் நவ் டர்ன்ட் அவுட் டு பி மேஜர் ஹெட்டாக்காக இருக்குது. என்ன ஹெட்டாக்காக இருக்குன்னா, யார் ஹெட்டாக்காக இருக்குன்னா பெங்கால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக்காக இருக்குது. அங்கே இருக்க மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக டிஸ்ஒபே பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரூல்ஸை வந்து மதிக்காமல் அவங்க வந்துட்டு வண்டி எடுத்து சுற்றுறது, கூட்டமாக இருக்கிறது, பர்ச்சேசிங் போகிறது, கடைகளை திறக்கிறது. அதாவது மக்கள் அதிகமாக வெளியே வராங்கன்னா கண்டிப்பாக கடைகள் திறந்திருக்கும். அதாவது அந்த மேஜரான ப்ராப்ளமே என்னென்னா கடைகள் ஓப்பன் பண்ணுறதுனால. இந்த இடத்துல அது நான் சொல்ல வரல, இந்த இடத்துல என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அதாவது இந்த காரணங்கள்லாம் இருக்குன்னா மக்கள் என்ன செய்கிறாங்க, அதிகமாக வெளியே போகிறாங்க. ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா பேண்டமிக் நினச்சி ஐயோ நம்மளுக்கு வந்துருமேன்னு ஒரு பயம் கூட இல்லாமல் அவங்க சொல்கிற ரூல்ஸை மதிக்காமல் இருக்காங்க. சரியா. இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரியா. கம்ப்ளீட் லாக்டவுன் ஃபார் நெக்ஸ்ட் வீக் ஆர் டு நீட் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கும் லாக்டவுன் போடுங்க ஆர் டு நீட் டு பி இம்போஸ்ட் அப்படின்னா ஃபோர்ஸ்னு அர்த்தங்க. இம்போஸ்ட்னா இந்த இடத்துல மீனிங் வந்து ஃபோர்ஸ்ட். சரியா. பிஃபோர் த சுச்சுவேஷன் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். அதாவது சுச்சுவேஷன் பேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக லாக்டவுன் இவங்களுக்கு போடுங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஸ்ட்ரிக்டான ஒரு லாக்டவுன் போடுங்க. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது இங்க சொல்லல, கம்ப்ளீட் லாக்டவுன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுன், யாரும் வெளியே வர முடியாது. சரியா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் பெனால்டி ஷுட் பி introduced for rule violators in order to discourage such behavior அப்படின்னா இந்த இடத்துல இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா both 1 and 2 follow. விளங்குதா உங்களுக்கு, புரியுதா? அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா லாக்டவுன் போட்டுருங்க, அப்பதான் வெளியே வராம இருப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓகே இது மட்டும் தானே வரும். அதாவது இப்போ எப்படி சொல்றேன்னா செகண்ட் ஒன் மட்டும் வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஒன் தான் கரெக்ட்னு வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் பணம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு போவேன், பெனால்ட்டி தானே, ஒரு 500 கட்டுமா, நான் 500 கொடுத்து சுத்துறேன் அப்படின்றாங்க. இது என்ன ஆகும்னா மறுபடியும் பிரச்சனை கிரியேட் ஆகும். சரியா. இது ஒன்று மட்டும் இருந்ததுன்னா கரெக்டுனா இல்லை, ரெண்டுமே. ஏன்னா லாக்டவுனும் போடணும், அப்படி வெளியே வந்தால் என்ன செய்யணும், அவங்களுக்கு பெனால்ட்டியும் போடணும். சரியா. ஓகே. இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷினுக்கு வக்காப் எழுதியிருக்கேன் பாருங்க. வார்ட் ஆஃப் அப்படின்னா புறக்கணிக்கிறதுங்க, புறக்கணிக்கிறது. சரியா. அதுக்கு வந்துட்டு மீனிங் என்னன்னா ரிப்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்ஐடென்டிஃபைட் கன்மேன் கில்டு மோர் தென் 60 சிவிலியன். ஓகேங்களா. பொதுஜனம். சரியா. பொதுமக்கள் இன் சூடான்ஸ் டர்ஃபர் ரீஜியன் ஆன் சாட்டர்டே அண்ட் அனதர் 20 டே பிஃபோர் எஸ்டர்டே. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாள் வந்து 20 பேர்த்த கொண்டிருக்காங்க. ஸோ ஒருத்த வந்து அன்ஐடென்டிஃபைடு மேன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஊரில் புகுந்து அந்த ரீஜனில் புகுந்து ஒரு 60 பேர்த்தையும் அதுக்கு முன்னாடி நாள் வந்து 20 பேர்த்தையும் கொண்டுட்டான். சரி. அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னா சூடான் கவர்மெண்ட் ஷுட் சென்ட் அடிஷ்னல் ட்ராப்ஸ் to the area to ensure no further losses of the life. அதாவது என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அடிஷ்னலா ட்ரூப்ஸ், அதாவது இந்த ராணுவ படை அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே இறக்கி அந்த ஏரியாவை இறக்கிட்டு டு என்ஷூர் இதுக்கு மேல எந்த லாசஸும் வராம அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்றாங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா இந்த இடத்துல வந்துட்டு சூடான்ஸ் ஓகேங்களா. சூடான்ஸ் ஏர்ஃபோர்ஸ் டு பாம் த ஏரியா. அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு டு பாம்டு த ஏரியா. இவங்க அங்கே தானே இருக்காங்க, இந்த கன்மேன் வந்துட்டு அங்கே தானே இருக்கான். நிறைய பேர் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அங்கே வந்து இங்கே வந்துட்டு சிங்குலரில் தான் சொல்லியிருக்காங்க கன்மேன் அப்படின்னு. அவங்களோட டீம் வேணா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த போயிட்டு அந்த ஏரியாவுக்கு பாம்பு போட்டுருங்க இன் ஆர்டர் டு ரிப்பில் ஃபர்தர் சச் அட்டாக் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல
60 பேர் சாகுறாங்க, அது இல்லாமல் 20 பேர் சாகுறாங்க. டெஃபினட்டாக அவ்வளோதானா, வாஸ்ட் அவுட்டா? அப்படி இல்லை. அந்த இடத்துல மேலும் சிவிலியன்ஸ் இருப்பாங்க, மக்கள்ஸ் இருப்பாங்க, குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பாம்பு போட்டால் என்ன ஆகும்? பொதுஜனம் சத்தியமா இறந்துருவாங்க, பொதுஜனமும் அங்க இருக்க ஆட்களும் இறந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல கரெக்டா அப்படின்னா டெஃபினட்டா வராது. புரியுதா? இது ஒண்ணுதான், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். சரியா? இந்த இடத்துல ஏ மட்டும்தான் ஃபாலோ ஆகும், பி வந்துட்டு அதாவது செகண்ட் ஒன் வந்து வராது. சரியா? அடுத்து போலாமா? உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னு? நம்ம என்ன இந்த இடத்துல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னன்னா, ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு என்ஷூர் பண்ணிட்டு ஃபர்தரா எந்த லாஸும் இல்லாம தடுக்கிறது தான் கரெக்டான விஷயம். அதை வந்து அதுவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போயிட்டு அங்கே பாம்பு போட்டுட்டு எல்லாத்தையும் கொன்றுங்க, அது வந்துட்டு ஃபர்தரா எந்த ஒரு அட்டாக்கும் இல்லாத மாதிரி புறக்கணிச்சிடலாம், அந்த ஒரு அட்டாக்கே இல்லாமல் புறக்கணிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ரிப்பில், ஓகேங்களா? வார்ட் ஆஃப்னா ரிப்பில். ஸோ அப்படி கரெக்டானு பார்த்தீங்கன்னா உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னா, மக்கள் அங்கே இருப்பாங்க, அந்த மக்களும் இறந்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அது வராது, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். சரியா? அடுத்து போகுமா? சரி, ஓகே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்ப்போம். வித் ஸ்பெயின் விட்னஸிங் எ செகண்ட் வே ஆஃப் COVID-19 இன்ஃபெக்ஷன். சரியா? இதுவரை மட்டும் படிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே படிங்க. வித் ஸ்பெயின் விட்னஸிங் எ செகண்ட் வேவ்ஸ் ஆஃப் COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அங்கே COVID-19 இருக்கு, அதுக்கான விட்னஸும் அங்கே இருக்கு. சரியா? எட் இருந்தாலும், ஹேவிங் பார்டர்ஸ் ஓப்பன் ஃபார் டூரிசம், இருந்தாலும் ஸ்பெயினில் பார்டர்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, டூரிசம் நீங்கள் வெல்கம் தான் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் ஆர் ஒரிடு, இதை நினச்சி என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் ஒரி பண்ணுறாங்க பை த ரிஸ்க் போசஸ் பை டூரிஸ்ட் ரிட்டர்னிங் ஃப்ரம் தி ஹாலிடேயிங் இன் ஸ்பெயின். இவங்க ஏன் வருத்தப்படுறாங்க சம்மந்தமே இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா, யூகே ரெசிடென்சி இருக்காங்கல்ல, யூகேல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு எ பாப்புலர் சம்மர் டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான். சரிங்களா? அதாவது ஸ்பெயினில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வந்துட்டு சம்மர் டெஸ்டினேஷன், பாப்புலரான சம்மர் டெஸ்டினேஷன் ஸ்பெயினுக்கு போகிறது தான். ஆனால் ஸ்பெயினும் வந்துட்டு அங்கே செகண்ட் வேவ்ஸ் வந்துட்டு இருக்குது, செகண்ட் வேவ் வந்துட்டு COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க வந்து பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நினச்சி வருத்தப்படுறது யாருன்னா பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் தான் வந்து வருத்தப்படுறாங்க. சரியா? இந்த விஷயம் தான் இப்ப மேல இருக்கு. இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கவர்மெண்ட் should introduce compulsory 14 days isolation of any British civilization சிட்டிசன்ஸ், எனி பிரிட்டிஷ் சிட்டிசன் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்பெயின். அதாவது வெளியூர்ல இருந்து வந்திருக்கவங்க யாரா இருந்தாலும், ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்க யாரா இருந்தாலும் 14 நாள் ஐசோலேஷன். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, துபாயில இருந்தும் அமெரிக்கால இருந்தும் வந்தாங்க இந்தியாவுக்கு. அவங்க வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வாரம் 2 வாரம் ஐசோலேஷன்ல வச்சுதான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குலாம் போனாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூனேல இருந்து வந்தாலுங்க, துபாயில், அதாவது இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கோங்களேன், கொல்கத்தால இருந்தும் பூனேல இருந்தும் ஃப்ளைட் பிடிச்சி வந்தவங்களாம் இருக்காங்களா, அவங்கள கூட நம்ம ஆளுங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் இருந்தது, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் இருக்கும்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இடம் பத்தாதனால கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற இடத்துலாமே வந்து தங்கினாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க அதர் ஸ்டேட்டில் இருந்து வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அப்படி தான் தங்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், அது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஷுட் இன்ட்ரடியூஸ் த கம்பல்சரி 14 days ஐசோலேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, the government should refuse to grant travel permission to Spain அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் வந்துட்டு அங்கே போறதுக்கு தடை போடுங்க, நீங்க வந்துட்டு அங்கே ரிஃப்யூஸ் பண்ணுங்க, கிராண்டட் டிராவல் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது கரெக்டா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இது யூகே ஸ்பெயினை வச்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஆடி மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் பயங்கரமா ஹிந்துஸோட ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த டைம்லாம் நடக்கும். முஸ்லீம்ஸ்லாம் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டேஸ் இருக்கும். இப்போது நம்ம ஆளுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணுற டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து அதுதான் என்ஜாய்மெண்ட், ஓகேங்களா? அந்த என்ஜாய்மெண்ட் நீங்கள் பண்ணவே கூடாது, உங்களுக்கான அதுக்கு தடை போட்டாச்சு, ஏன்னா பிரச்சனை இருக்குது அதனால தடை போட்டாச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க விடுவாங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு 10 பேராவது போயிட்டு வந்துடுறோம், எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை பண்ணி தானே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பீப்புள்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவும் கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே சரி, அங்கங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஓகே, லிமிட்டட் பீப்புள்ஸ்லாம் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுட்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா, இது டெஃபினட்டாக வராதுன்னு சொல்லலாம். சரியா? இப்படி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஷுட் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் டிராவல் பர்மிஷன் டு ஸ்பெயின் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். சரியா? இது வந்துட்டு யூகே ஸ்பெயின் அப்படிலாம் இருந்ததுனால தான் நம்ம தமிழ்நாட்டிலாம் உள்ள வச்சு உங்களுக்கு கதை சொன்னேன். சரியா? அடுத்து போகுமா? The complaints are
க்ரோயிங் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ஜிங் எக்ஸசிவ்லி அதிகமான துட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சார்ஜஸ் வந்து அதிகமாக காசு வாங்கியிருக்காங்க ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19 கேசஸ். கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது, எதில் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அதிகமாக காசு வாங்குறாங்க COVID-19க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இவங்க சொல்லியிருக்காங்க, அது கரெக்டாக தப்பாக நம்ம பார்ப்போம். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் செட் அப் எ கமிட்டி டு ரிவ்யூ த சார்ஜஸ் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் இம்போஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபோர்ஸ். சரியா, செக் ஆஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷனை குறிக்குதா, என்கொயரியை குறிக்குதா, கீவேர்டு கரெக்டாா அடிச்சிடலாமா டக்குன்னு. ஓகேவா, அடுத்து பாருங்க, கவர்மெண்ட் ஷுட் ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19 எக்ஸசிவ்லி. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஷுட் ஆர்டர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19 எக்ஸ்க்ளூசிவ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டாக. அப்படின்னா எல்லா மக்களும் வந்துட்டு ஃபுல்லாக COVID-19 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்துட்டாங்கன்னா இடம் இருக்காது, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அங்கங்கே வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் பாசிபிள். அப்போ தான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும், சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அவங்கள அனுப்ப முடியும், மறுபடியும் வேறு யாராவது வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷுட் ஆர்டர். இந்த இடத்துல இவங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஷுட் ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19 இந்த இடத்துல மட்டும் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை மட்டும் பாருங்கன்னு சொல்றது தவறு. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் வரும். சரியா, புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்து போகுமா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்க. The super cyclone Amphan has rendered அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்னன்னா காசிங்னு சொல்லலாம். சரியா, தௌசண்ட்ஸ் ஹோம்லெஸ் அப்படின்னா 1000 பேத்துக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு இந்த சைக்ளோன்னால. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க கோஸ்டல் ரீஜியன், வெஸ்ட் பெங்கால்ஸ் கோஸ்டல் ரீஜனில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளில் இருக்க இடங்கள் வீடுகள் போயிடுச்சு, வீடு இல்லாமல் போயிட்டாங்க. சரியா, இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ஸ் சைக்ளோன்ஸ் ஆர் பெர்னியல் ஃபியூச்சர்ஸ். பெர்னியல்னா என்னன்னா ஹேப்பனிங் ரெகுலர்லின்னு சொல்லலாமா, ஹேப்பன் அதாவது கண்டினியூஸாக நடக்கிறது தான் பெர்னியல்னு சொல்லுவாங்க. பெர்னியல் ஃபியூச்சர்ஸ் இன் கோஸ்டல் ரீஜியன், கவர்மெண்ட் நீட் டு எக்ஸ்ப்ளோர் சஸ்டைனபிள் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் வில்லேஜ் இன் தட் பெல்ட். அப்படின்னா இந்த பெல்ட் அப்படின்னா இந்த செட்டைன் பார்ட், அதாவது செட்டைன் ரீஜியன் தான் பெல்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ரெகுலராக வந்துட்டு சைக்ளோன்ஸ் வந்துட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யுது கோஸ்டல் ஏரியாவில். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் சஸ்டைனபிள் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க தங்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு சஸ்டைனபிள் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு, அதாவது அந்த வில்லேஜஸ்க்கு வந்துட்டு அந்த பெல்ட், அதாவது அந்த ரீஜியன், சரிங்களா, அந்த ரீஜியனுக்கு வந்துட்டு நீட் டு எக்ஸ்ப்ளோர் சஸ்டைனபிள் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் வில்லேஜ் இன் தட் பெல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இந்த இடத்துல ரெகுலராக வந்து சைக்ளோன்ஸ்லாம் வருது. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சர்வே எடுத்து பார்த்து அவங்களுக்கு வீடுகள்லாம் ப்ராப்பராக கட்டி கொடுத்து ப்ராப்பராக இருந்தால் அது கரெக்டு அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கரெக்ட். சரியா, ரெண்டாவது என்னன்னா there is nothing much that can be done before. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீற்றம்னு சொல்லுவாங்க. ஃபெரி அப்படின்னா நேச்சுரல் வெரி டேஞ்சரஸ், வெரி கிரேட் டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம். சரி, வெரி கிரேட் ஆங்கர் கூட சொல்லலாம். சரியா, நேச்சரோட கோவத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இங்கே இல்லை, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டா இல்லையே? அதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சைக்ளோன் இப்படி தான் வரும், நம்மளுக்கு ரெகுலராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான முன்னாடியே ஒரு R&D பண்ணி, அதாவது R&D மீன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சரியா, அதெல்லாம் பண்ணி மக்களுக்கு வந்து சேஃபான ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லை அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே பாசிபிளே இல்லைன்னு பேசக்கூடாதுல்ல. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இது தவறு, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் வரும், ஒன்லி ஒன் ஃபாலோ. சரியா, அடுத்து போகுமா? இந்த இடத்துல இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க, கிரிக்கெட் தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து வெண்ட் இன்டு பேட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வித் த்ரெட் ஆஃப் ரைன் ப்ளூமிங் அப்படிங்கிறாங்க. ப்ளூமிங் ஓகே, அதாவது த்ரெட், அதாவது மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லார்ஜ் ஓவர், ஓகேங்களா. தி லாஸ்ட் 2 days ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச், அந்த லாஸ்ட் 2 daysக்குமே மழைகள் வரும் அப்படின்னு வந்து த்ரெட்டன்ஸ் இருக்காங்க, அதாவது மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அவங்க பேட் பண்ற செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க என்னவாக இருக்குன்னா
ஃபோர்காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த windy.comலாம் இருக்குல்ல, windy.comல தான் நம்மளுக்கு வந்து மழை வருதா இல்லையான்னு, அது மாதிரி ஃபோர்காஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, ஆஃப்டன்னா ஃப்ரீக்வெண்ட்லி டசன்ட் டர்ன் ட்ரூ. அவங்க வந்து சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைலாம் இல்லை. ஸோ இங்கிலாந்து ஷுட் பிளான் நார்மலி வித்தவுட் பாதரிங் அபவுட் த வெதர். நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, ஒரி பண்ணி கேட்டாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைலாம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நார்மலாக ப்ளே பண்ணுங்கள், ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக? தப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல இது தப்பு. ஏன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஊர்லேயே windy.comனு சொல்லுவாங்க, அது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சரியா? அதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு மழையெல்லாம் எங்கே இருக்குது, மழை வந்து வருமா, 2 நாளில் வருமா, 4 நாளில் வருமா அப்படின்னு நார்மலாக குரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போது அவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு இங்கிலாண்டில் இருக்க ப்ராப்பராக சொல்லக்கூடியதான் அவங்க வந்து வெதர்லாம் வந்து கரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லும்போது அதையே கண்டுக்காமல் போகிறதுங்கிறது தப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று என்னென்னா, இங்கிலாந்து ஷுட் ட்ரை டு ஸ்கோர் குயிக் ரன் அண்ட் டிக்ளேர் கிவிங் ஹிம் மேக்ஸிமம் டைம் டு பவுல் அவுட் ஆஃப் த ஆப்போசிஷன். அதாவது என்ன செய்யணும்னா, இங்கிலாண்டை வந்துட்டு இந்த ப்ரிடிக்ட் பண்ணிடணும். அதாவது எப்படின்னா, மழை வரப்போகுது, ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக ஸ்கோர் பண்ணி சீக்கிரமாக நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடணும். அதாவது நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்கள மேக்ஸிமம் டைம் ஆஃப் பவுல்ட் அவுட் தி ஆப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அதாவது இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேனே, 2023 வேர்ல்டு கப் இருக்குல்லைங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, கிரவுண்டோட வெதர் கண்டிஷனை வச்சு, கிரவுண்ட் வந்து இப்போது ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே போனால் அந்த சாயிலோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு வந்து உகந்ததாக இருக்கும், பேட்டிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதெல்லாமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க. சரியா? ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல வெதர் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டீம் என்ன பண்ணணும்னா, குயிக்காக வந்து ஸ்கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு பால் போடும்போது என்ன ஆகும்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம தான் வின் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து நம்மள்ட்ட இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்குது. சரியா? அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்ட். சரியா? அடுத்து போகலாமா? இந்த இடத்துல எது ஃபாலோ ஆகும்னா, செகண்ட் ஒன் தான் ஃபாலோ ஆகும். சரியா? அடுத்து போகலாம். ஓகே, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் த செகண்ட் டைம் இந்த வீக் அப்படின்னா இந்த வாரத்திலேயே 2வது டைம். சரியா? ஃபார் த செகண்ட் டைம் இந்த வீக் அமோனியா லெவல் இன் த வாட்டர் ஆஃப் த யமுனா வேர் ஃபவுண்டட் டு பி மோர் தென் 25%. மோர் தென் 25%னா ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம 100%ன்னு சொல்லலாமா டிஃபால்ட்டாகவே? இப்போது 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன இருக்கு, 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக குவான்ஸில் வர்றது தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும். சரியா? இப்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸிங் த டெல்லி ஜல் போர்டு டு ரெடியூஸ் ட்ராயிங்னா டேக்கிங். சரியா? இந்த இடத்துல டேக்கிங் ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா, யமுனா ரிவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமோனியா லெவல் வந்துட்டு செகண்ட் டைம் இந்த வீக்கில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, மோர் தென் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. யாருக்கு ப்ரெஷரை கொடுக்குதுன்னா, டெல்லி ஜல் போர்டுக்கு ப்ரெஷரை கொடுக்குது. என்ன ப்ரெஷர்னா, டு ரெடியூஸ் டேக்கிங் ஆஃப் வாட்டர். தண்ணிகளை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கிற மாதிரி ஆகுது. அந்த இடத்துல ஜல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிகளை நம்ம ரெகுலராக அதிகமாக எடுப்போமா, இந்த இடத்துல என்ன ஆகுனா, ரெடியூஸ் டேக்கிங் ஆஃப் வாட்டர் ஃபார் த ட்ரிங்கிங் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, அத்தாரிட்டிஸ் நீட் டு இம்போஸ் அப்படின்னா ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட். சரியா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அத்தாரிட்டிஸ் நீட் டு இம்போஸ் ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டம்பிங்னா ப்ரெஷர் தள்ளுறது. சரியா? டம்பிங்னா வந்து கொட்டுறது, தள்ளுறதுன்னு சொல்லலாம். ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இன் யமுனா. இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ்லாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தண்ணிகளில் வந்து அமோனியா அதிகமாகுது. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டு. சரியா? இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது கரெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து என்ஷூர். சரியா? நீட் டு என்ஷூர் தட் அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர் டசன்ட் ஃபால் இன் த ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் கரெக்டு. அப்போ போத் 1 and 2 ஃபாலோ ஆகும். சரியா? உங்களுக்கு புரியுதா? இந்த 2 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபாலோ ஆகும். சரியா? அடுத்து போகுமா? ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்ஹர் ஓகே, இந்த ராஜ்ஹர் நியூ டவுன், அதாவது இது வந்து ஒரு ராஜ்கட்னா ராஜஸ்தான் கூட சும்மா வச்சுக்கோங்க, வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குது, அதனால ராஜஸ்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ராஜஸ்தான் அங்கே இருக்க நியூ டவுன் ஏரியா. சரியா? வித் த பேசிட்டி ஆஃப் பஸ்ஸஸ். பேசிட்டி அப்படின்னா
வந்து பற்றாக்குறை. சரியா? ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த ரெசிடென்சிஸ் ஆர் ஹைலி டிபெண்டன்ட். அதாவது எதை நம்பி இருக்காங்கன்னா ஆட்டோஸ் அண்டு டோட்டோஸை நம்பி இருக்காங்க ஃபார் கம்யூனிட். அப்படின்னா இதை வச்சுதான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு மீனிங். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கிங் த ஹைஜீன்ஸ் ஆஃப் திஸ் வெஹிக்கிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் இன் திஸ் கோவிட் டைம். இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் மேக்கிங் த ஹைஜீன் இருக்கணும், அந்த வெஹிக்கிள்லாம் வந்து க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அது வந்து இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் இந்த கோவிட் டைமில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இப்போ என்னன்னா, அது யார் ஹைஜீனாக வச்சுக்க முடியும்? யார் ஹைஜீனாக வச்சுப்பாங்க? நம்மளா, இல்லை வந்து ஓனர்ஸா, இல்லை வந்து அந்த பீப்புளாக சேர்ந்தா? அதெல்லாம் சொல்லலை. சும்மா நார்மலாக மேக்கிங் த ஹைஜீன்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் தான் சொல்கிறாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் ஹாவ் டிசைட் டு கம் டுகெதர். ஓகேங்களா? கம் டுகெதர் டு ரைஸ் ஃபண்ட் அண்ட் என்ஷூர் பீரியாடிக் கிளீனிங் ஆஃப் ஆல் சச் வெஹிக்கிள்ஸ் ஃபார் த பப்ளிக் சேஃப்டி. அதாவது இந்த இடத்துல டுகெதர் டு ரைஸ் ஃபண்ட் அண்ட் என்ஷூர் த பீரியாடிக்கல் கிளீனிங் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ, அதுதான் கிளீனிங். பீரியாடிக்கல்னா அதுதான் மீனிங். ஓகேயா? ஆஃப் சச் வெஹிக்கிள்ஸ் ஃபார் பப்ளிக் சேஃப்டின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்னன்னா, பொதுஜனம்லாம், அதாவது ஒரு அசோசியேஷனாக இருக்க மக்கள்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்து ஒரு காசை வந்துட்டு, நான் ஒரு 500 தரேன், 600 தரேன், ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வருதோ வரலையோ தெரியல, நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லை, சரியா? ப்ரைவேட் செக்டர்ஸ் தான். அதே மாதிரி டோட்டோஸும் கவர்மெண்ட் இல்லை, ப்ரைவேட் தான். அதாவது வேற யாரோ இந்த நார்மலாக எடுத்து வண்டி ஓட்டுறதுனா அது கவர்மெண்ட் வெஹிக்கிள்னு வராதுல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது அதை நம்பி தான் அந்த மக்கள் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறாங்க, ஃப்ரம் A to B, ஃப்ரம் B to A அப்படின்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வண்டிக்கும் வந்துட்டு அவங்களுக்கும் பெருசாக பணம் இல்லை, அதனால் நம்ம உதவலாமே அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? செகண்ட் ஒன் என்னன்னா, லோக்கல் ரெசிடென்ட் அசோசியேஷன் ஹாவ் டிசைட் டு ப்ரிவென்ட் அப்படின்னா ஸ்டாப் பண்றது ஆஃப் டோட்டோஸ் அண்டு ஆட்டோஸ். ஓகேங்களா? அன்லெஸ் த ஓனர் என்ஷூர் த ரெகுலர் கிளீனிங் அண்ட் ஹைஜீனியஸ் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த ஓனர்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வண்டி வச்சிருக்க வரையும், ப்ராப்பராக ஹைஜீனாக வச்சிருக்க வரையும் கொண்டு வரட்டும், அது வரையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அப்படின்னா கரெக்டாக மக்கள் எப்படி அங்கேருந்து இங்கேருந்து போவாங்க? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ், பேசிட்டி ஆஃப் பஸ்ஸஸ்னால் பற்றாக்குறை இருக்குது பஸ்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அந்த மக்கள்லாம் எப்படி போவாங்க? அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண போகும்போது இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறப்போ இது வராது. அப்போ எது வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அடுத்து போகலாமா? சரி, இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க். சரியா? இருந்தாலும் ஒரு ஹிண்ட் தரேன். சரியா? 18th கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க். செவரல் பார்ட் ஆஃப் த நார்த்தன் suburban are struggling for tap water with residents complaining for low pressure in supplying lines as the main cause of the problem அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சரி, இது வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கொஞ்சம் வந்துட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்து அடுத்த கொஸ்டின் சொல்லிக்கிறேன். இங்கே என்னன்னா, நார்த்தன் சைடு இருக்குல்லங்க, நார்த்தன் சைடில் இருக்க சப்பர்பன், அதாவது நகராட்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சப்பர்பன்னா வந்து சிட்டியும் வில்லேஜும் கலந்துருக்கும். சரியா? செவரல் பார்ட் ஆஃப் த நார்தர்ன் சப்பர்பன் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் டேப் வாட்டர். குடிக்கிற டேப் வாட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் பண்ணுறாங்க. வித் ரெசிடென்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, லோ ப்ரெஷராக இருக்குது, சப்ளை லைன்ஸில் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது. லோ ப்ரெஷராக இருந்தால் தண்ணி அங்கே கம்மியாக வரும், இல்லை வராமல் போகும். சரியா? ஆஸ் அ மெயின் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கான மெயின் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷராக இருக்குது. இதுக்கு அங்கே தண்ணி வராமல் தான் கண்டிப்பாக இருக்கும். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக அவங்க எடுத்திருக்காங்க, அது நம்ம கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? For the time being, the authorities have decided to employ water tankers. ஓகேங்களா? for the door to door delivery of waters in the localities. அதாவது மக்கள் வந்து தண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால வாட்டர் டேங்கர்ஸ் மூலியமா நம்ம என்ன செய்யணும்னா, டோர் டு டோர் தண்ணியை வந்து கொடுக்க சொல்றாங்க. அப்படிங்கிறது கரெக்ட்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான், பட் இருந்தாலும் கரெக்ட். இதை வந்து நீங்கள் செகண்ட் இதுவே படிச்சு பாருங்க, அப்போ அது கரெக்டானு உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, முனிசிபல் கார்பரேஷன் ஹாஸ் decides to install a new booster pumping station to address the problem. அதாவது என்ன பண்ண சொல்றாங்க இந்த இடத்துல, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இவங்க என்ன எடுத்திருக்காங்க அது கரெக்டாக நம்ம சொல்லணும். முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்லங்க, அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். என்ன பண்ணணும்? நியூ பூஸ்டர் பம்பிங் ஸ்டேஷன் வந்துட்டு, அதாவது அங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குல்ல, அதனால வந்து பம்பிங் ஸ்டேஷன் வந்து அந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்துட்டு ரெடி பண்ண சொல்றாங்க. ரெடி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும், ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான டைம் அதிகமாக எடுத்துக்கும்ல. இதை நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு ஆளை கொண்டு வந்து இம்மிடியேட்டாக பண்ணக்கூடிய விஷயமா? பட்
பட் இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும், டெஃபினட்டாக பண்ணணும். ஓகேவா? டெஃபினட்டாக பண்ணது கரெக்டு. இது மட்டுமே ஓகேவா சொல்லுங்கள். இப்போது இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் பார்க்கல, இங்கே வந்து இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஷின் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி வந்து வரல, அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணுங்கிறது கரெக்டு. சரியா? ஆனால் வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும், 1 வாரம் இல்லை ஒரு 10 நாள் ஆகும். அந்த ஸ்டேஷன்லாம் ப்ராப்பராக அது வரையும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே மக்கள். அப்போ என்ன செய்யணும்? டோர் டு டோர் டெலிவரி தண்ணியை கொடுத்தா தான் அந்த மக்களுக்குமே பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேவா? என்னதான் அது டெம்பரவரி சொல்யூஷனாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம், பட் இட்ஸ் டேக் டைம். ஓகேவா? அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக வந்துட்டு தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கணும். இது எப்போ வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டேஷன் ஓப்பன் ஆகுமோ அது வரையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ ஆகும்னா போத் டி ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். சரி, இது வந்து ஒரு ஸ்டோரி. ஒரு டாக்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு டாகோட பிரச்சனை அதிகமாக இருக்குது. லைக் வந்து ப்ரொலாங்டு லாக்டவுன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். சரியா? இது கூட ரீசெண்டாக ஒரு டாகை வச்சு ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கனால நிறைய பிரச்சனைகள்லாம் ஆச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். நீயா நானாவா? ஆமாம், அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ உட்காந்து பேசினாங்க. அதனால இந்த கொஷின் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். எது ஃபாலோ ஆகுங்கிறது இதில் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னதான் வந்து ரீடிங் ஃப்ளோ இல்லைனாலுமே கீவேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போகுமா? அடுத்து நாங்கள் நவுந்து கூட நிற்கிறேன். கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு படித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த ஃபைனல் கொஷின் பார்த்துருவோமா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அப்போசிஷன் ஹேஸ் ரைஸ்டு. ஓகே, அப்போசிஷன் ஹேஸ் ரைஸ்டு கன்சர்ன்ஸ் அபவுட் எக்ஸசிவ் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு சண்டை அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரூட்டாலிட்டினா வந்துட்டு இந்த இடத்துல என்ன மீனிங்னா சரி அதுவுமே படித்து பார்த்துலாம். ப்ரூட்டாலிட்டி ஆன் அகிட்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு agitation students and demanded a shift response from the government on the both side. இங்கே என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அகிட்டேஷன் அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து எக்ஸசிவ் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படின்னா அவங்க தடியடி அடிக்கிறாங்க. சரியா? இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால தடியடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யார் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி ஹேஸ் ரைஸ் அ கன்சர்ன் அபவுட், அதாவது 2 விஷயத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல. அண்ட் இருக்கா? ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டிமாண்டட் ஏ ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆன் த சேம் சைடு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து இந்த பிரச்சனைக்கான வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டி வந்து சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல கவர்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஷுட் இம்மிடியேட்லி ஃபார்ம் அண்ட் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி டு ப்ராப் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் தான், என்கொயரி பண்ணுறது. ஓகேவா? தி அலிகேஷன் அண்ட் இஃப் எனி ஒன் இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அப்ராப்ரியேட்டட் பனிஷ்மெண்ட் ஷுட் பி மீட் அவுட் அப்படின்னா மீட் அவுட்னா இமீடியேட்டாக தரது. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம இமீடியேட்டாக தரது. இங்கே என்ன சொல்கிறாங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா கவர்மெண்ட் வந்து இமீடியேட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணணும். ஒரு 10 பேரோ ஒரு 5 பேர் இருக்க கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த ப்ராப்ளத்துக்கான இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த அலிகேஷன் அதாவது டு ப்ராப் த அலிகேஷன் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து என்கொயரி பண்ணணும். அது இல்லாமல் யாரோ ஒருத்தங்க இந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் அது மாதிரி ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இமீடியட்டாக வந்துட்டு மீட் அவுட் அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா ஒரு பொறுமையும் நிதானமாக ஒரு முடிவெடுக்க தான் சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். அடுத்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு ஹென்ஸ் நோ ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ்லாம் தேவைதாங்க. அதுக்காக வந்துட்டு அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க தேவையில்ல. ஹென்ஸ் நோ ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னா கரெக்டாக. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்லாம் தேவைதாங்க, அதுக்காகலாம் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னா தப்பு. சரியா? இதுக்கு என்ன ஃபாலோ ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். இங்கே வந்து ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, பசங்கள்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மறியல் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு எக்ஸசிவாக போலீஸ் வந்து என்னன்னா ப்ரூட்டாலிட்டி அப்படின்னா ஒரு தடியடி சண்டை போடுறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. அதை நினச்சி யார் வருத்தப்படுறாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி வருத்தப்படுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க கவர்மெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிமாண்டட் ஏ ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆன் த சேம் சைடு. அதாவது ப்ராப்பராக வந்துட்டு ஒரு
இம்மிடியட்டாக வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும் கவர்மெண்ட் கொடுக்கணும், ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அது தவறு. சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, அதை எடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது யார் தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்கிறது தான் வேலிட் அப்படிங்கிறது இது கரெக்ட். சரியா? உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ வரையும் நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷனாகவும் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசனிங் லாஜிக்கல் கேம்ப் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு கூட இது பாருங்கள். யாராவது நியூ பர்சன்ஸ் நிறையா பேர் டக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு டெஃபினட்டாக கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி அந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு பிக் அவுட் பண்ணணுங்கிறத டெஃபினட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்கமிங் கொஷின்ஸில் அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.